வணக்கம் நண்பர்களே, நான் பாமன் வியாபாரி. இன்றைக்கி வந்து கடலுக்கு போயிட்டு வந்தாச்சு. மீன் இருக்குது, நம்ம பெட்டிக்கு மீன் எடுத்துருக்கோம். நாங்கள் பெட்டியை போட போகிறோம். எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். இன்றைக்கி வந்து என்னென்ன மீன் எடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா, வெலை மீன் எடுத்து வச்சுருக்கோம், கரவூலி இருக்குது, அப்புறம் வந்து ரோமியோ நகரை இருக்குது, இறால் இருக்குது, தண்ணி பண்ணா இருக்குது, நகரை இருக்குது. இந்த இறாலுக்கு கீழே வந்து நண்டு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ நம்ம வியாபாரிக்கு நிறையா வெரைட்டி கொடுக்குறோம். இப்போ வந்து பெட்டி வைக்க போகிறோம். என் கூட வந்து அசிசி என் தம்பி இருக்கான். நாங்களாம் சேர்ந்து அந்த பெட்டி வைக்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே வந்து நிறையா நம்ம பெட்டி போட்டுட்டோம். சரிங்களா? இன்றைக்கி விலை வந்து நல்லா கொஞ்சம் நார்மலாகவும் இருந்துச்சு, ஒரு சில மீன்கள் வந்து கூடயும் இருந்துச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நாங்கள் வந்து பெட்டி வைக்க போகிறோம். என் கூட சேர்ந்து வீடியோ பாருங்கள், வீடியோ சூப்பராக இருக்கும். தம்பி ஐஸ் போடு. ஐஸ் போட்டாச்சு. எப்போதும் போல் நாங்கள் வெயிட்டான மீனை தான் உள்ளே வைப்போம் ஃபஸ்ட்டு. அதில் இன்றைக்கி வந்து நம்ம வெலை மீனை ஃபஸ்ட்டு வைக்க போகிறோம். நம்ம வெலை மீனை உள்ளே போடுங்க, கொட்டுங்க. நீங்கள் வெலை மீன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், கண் எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து புதுக்கோட்டைக்கு இந்த பெட்டி ஆக்சுவலாக போகுது. புதுக்கோட்டையில் வந்து ஒரு வியாபாரிக்கு அனுப்பியிருக்கோம், வெங்கடேஷ்னு சொல்கிறவங்க. இது தெரியுது அவங்களுக்கு, என்னால் பிரித்து காட்ட முடியல கையில் கேமரா இருக்கிறதுனால. அப்புறம் வந்துக்கிட்டு இது வந்து மாட்டுத்தாவணி தான் போகுது. மாட்டுத்தாவணி, ஆரப்பாளையம், பொய்யன்னு சொல்கிற ஒரு கடைக்கு ஒருத்தவங்களுக்கு போகுது, சீனியப்பான ஒருத்தவங்களுக்கு போகுது, ஹக்கீம்னு ஒரு அண்ணா ஆரப்பாளையம் எடுத்து வச்சுருக்காரு, அவருக்கும் போகுது. இந்த 3 பெட்டி மதுரை போகிறது, இது மட்டும் புதுக்கோட்டை போகுது. விலை மீன் வச்சு தம்பி ஐஸ் போடுறான், போடு தம்பி. ஸோ ஐஸ் முடிஞ்சிட்டு நாங்கள் இப்போ வந்து ஐஸ் எடுத்துகிட்டு வந்து மாதிரி பெட்டி வைப்போம். அப்படியே கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஐஸ் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஐஸை போட்டுட்டு அதுக்கடுத்து வந்து அடுத்த மீன் வைப்போம். தம்பி போடுங்க, போட்டு முடிங்க. போடுங்க, போ, நல்லா இருக்கு கொடுங்க. அடுத்த மீன் எடுங்க தம்பி. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்கிறதுல வந்து என்ன மீன் வந்து உருட்டு தான் கொஞ்சம் வெயிட்டான மீன். உருட்டு இங்கே இருக்குது தம்பி, வைங்க, தனி பண்ண தூக்குங்க. இப்போ உருட்டை வந்து வைக்க போகிறோம். நம்மக்கிட்ட எல்லா ஃபிஷ்ஷுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா போட்டுங்க எல்லாம் தெரியுதா, எல்லோரும் கடலில் போய்ட்டு வந்துருக்காங்க. இந்த கடலில் போய்ட்டு வந்து தண்ணி கேனு, மீன் இறக்குன கூட எல்லாத்தையும் வச்சுட்டு போய்ட்டாங்க பாருங்கள். அதாவது காலையில் கடலில், மதியத்தில் பெட்டியில். இது வந்து நாளைக்கு கடையில் இருக்கும். எங்கள் வியாபாரி வந்து இதைத்தான் சொல்லுவார், நேற்று கடலில் இன்று கடலில் அப்படின்னு ஹக்கீம் அண்ணா சொல்லுவாங்க. ஹக்கீம் அண்ணாவும் அப்புறம் அந்த யாசின் அண்ணாவும் சொல்லுவார். இந்த 2 பெட்டிக்காரவங்களும் சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து வச்சாச்சு. தம்பி வந்து உருட்டு வச்சிட்டாரு. அடுத்து வந்து ஐஸ் போட போகிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உருட்டை முடிச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து தம்பி இந்த உருட்டை நகரை வைங்க, கருநகரை வைங்க. நண்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நண்டு எடுங்க, நண்டை தூக்கி போட்டுங்க. ஸோ அந்த நண்டு போட்டுங்க, இந்த நண்டு. அடுத்து வந்து நண்டு வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா கண்ணண்டு வச்சுருக்கோம். கண்ணண்டு, பாரண்டு எல்லாமே இருக்கும். இப்போ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்கள், எப்படி இருக்குது பார்த்தீங்களா நண்டு. இது வந்து குருசு நண்டு பார்த்திங்களா, சிறுவை இருக்குது பாருங்கள். இது வந்து நிறைய பேர் விரும்பி வாங்குவாங்க எங்கள் ஊர்லலாம், ஏன்னா குருசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. தம்பி ஐஸ் போட, அதுக்கு ஐஸ் போடுறோம். ஐஸ் இன்னும் கொஞ்சம் போடு. இப்போ அடுத்து வந்து இந்த நகரை ஓரமாக வைங்க. இது ஓரமாக போடுங்க. அடுத்து இது கரவூலி. இந்த ரோமி எடுங்க தம்பி, அது ஒதுக்கி போடுங்க. இது எடுங்க. பார்த்தீங்கன்னா இப்போது நகரை வச்சிட்டோம், ரோமியோ வச்சிட்டோம். அடுத்து வந்து இங்கே கரவூலி இருக்குது. தம்பி ஐஸ் போடுங்க. இப்போ மிச்சம் இருக்கிறது தண்ணி பண்ணா மட்டும்தான் இருக்குது. தண்ணி பண்ணா மட்டும் இருக்குது, அதையும் எடுத்து வச்சுருவோம். வெயில் வந்து மண்டையை பொழந்துக்கிட்டு இருக்குது. அதுலேயும் நான் கிடந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
முக்கியமாக தம்பி அசிசி அவன் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். எடுத்து போடு, எடுத்து. அவ்வளோதான், வெட்டியை வந்து வச்சு முடிச்சிட்டோம். கடைசி வந்து தண்ணி பண்ண வச்சுருக்கோம். ஏன்னா தண்ணி பண்ணால் தான் இருக்கிறதுலே ரொம்ப லோவான மீன். சரட்டுன்னு வந்து நசுங்கிடும், வயிறு வெடிச்சிடும். வயிறு வெடிச்சிட்டா வாங்குறவங்களுக்கு வந்து சரியில்லாத மீனை வாங்குகிறோம் அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். அதனால தான் நாங்கள் வந்து ரொம்ப டீசெண்டாக நீட்டாக பேக் பண்ணுறோம். தம்பி ஐஸ் போடுங்க, போடுங்க போடுங்க. நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இறாலையும் வைக்க போகிறோம். இறாலை வைங்க, கொட்டுங்க கொட்டுங்க. ஃப்ரெஷ்ஷான இறால் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஐஸ் வச்சாச்சு, நல்லா ஃபுல்லாக ஐஸ் வச்சுட்டோம். இனிமேல் பெட்டி இந்த மாதிரி மூடி நல்லா டேப் அடித்து பட்டி அடித்து அட்ரஸ் எழுதி டெலிவரிக்கு கொடுத்துருவோம். நம்மக்கிட்ட சொன்ன மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கும். உங்களுக்கு யாராவது மீன் தேவைப்படுதுன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க மதுரையில் மாட்டுத்தாவணியில் ஆரப்பாளையத்தில் இருக்கிறவங்க, அப்புறம் புதுக்கோட்டையில் இருக்கிறவங்க நம்ம வியாபாரிக்கிட்ட வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக போய் வாங்கி சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மீன் பிடிக்குன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ நண்பர்களே, நன்றி.